ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் பாடகியும் பாடலாசிரியருமான அருணா அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். நிறைய பாடல்கள் வெளியீட்டு விழாவுக்கு கூட நீங்கள் என்னை அழைத்திருக்கிறீங்க. சில சந்தர்ப்பங்களில் எனக்கு வர முடியாமல் போனது காரணம் அலுவலக பணி காரணமாக, அதிகமான வேலைப்பளு காரணமாக, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க நேரம். இப்போ பக்தி பாடல் என்றால் அவங்க பக்தி பாடல் மட்டும்தான் பாடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்கிட்ட போய் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள், அவர்கிட்ட போயிட்டு அவரும் நிறைய விறுவிறுப்பான பாடல்களை பாடியிருக்கிறார், கிளப் பாடல்கள்லாம் பாடியிருக்கிறார். அப்போ அருணா என்பவர் இந்த பாடல்களை மட்டும்தான் பாடுவார் என்றதையும் தாண்டி நீங்கள் பாடின ஒரு பாட்டு என்ன? நான் பல்வகையான பாடல்கள் பாடியிருக்கிறேன். அது பக்தி பாடலை தவிர்த்து கிளப் டான்ஸ், அதாவது ஒரு பழைய காலத்து பாடல்னு சொல்ல போனால் கிளப் டான்ஸ், அதாவது எல்லார் ஈஸ்வரி, அந்த ஜெயந்தி மாலான்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பாடல்களை போல நான் ஒரு பாடத்தை எழுதி நானே பாடினேன். அதாவது ஒரு கிளப் பாட்டு. அப்போ கிளப் டான்ஸ் இந்த பாடல் அந்த வரிகள் எல்லாம் ஆமாம், அதை நான் பாடி காட்ட முடியும். அதாவது மிக ஒரு விறுவிறுப்பான ஒரு பாடல் ஒன்று. ஏன்னா அந்த பாடல்கள் ஒவ்வொரு வரிகளும் உற்சாகத்தை தருகுது. ஆமாம். அப்போ இந்த பாடல் எப்படி எழுதணுங்கிற ஒரு மூடு ஒன்று உங்களுக்கு வந்து? இந்த பாடல், இந்த மெட்டு இது எனக்கு தானாகவே ஒரு இப்படி, அதாவது நான் அந்த நடிப்பது போல் அப்படி ஒரு எனக்கு ஒரு இமேஜினேஷன். அப்போ நீங்கள் டான்ஸும் ஆடுவீங்க? டான்ஸ் நான் பெருசாக இல்லை, டான்ஸில் பெருசாக ஆட மாட்டேன். ஆனால் மூமெண்ட்ஸ் கொடுக்க என்னால் முடியும். இந்த பாட்டுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அந்த மாதிரி ஒரு இது செய்ய. அப்போ இந்த பாட்டை நீங்கள் வீடியோ வடிவில் எடுத்துட்டீங்களா? இல்லை, இந்த பாடல் இப்போ பாட்டு தயாரிச்சிருக்கிறீங்க? இல்லை, தயாரித்து இந்த பாடல் நான் ஆரம்பத்தில் 5-6 பாடல்கள் தயாரித்த முடிந்த உடனேயே நான் என்னுடைய கற்பனை, என்னுடைய ஆசை, என்னுடைய நோக்கம், இது எங்களை இலங்கை ஒளிபரப்பு கூட தாபனத்தில் என்னுடைய பாடல்கள் நிரந்தரமாக இது பதிவிடப்பட வேண்டும் என்று. அப்படி அது மாதிரி போனது? ஆமாம், போய்கொண்டிருக்குது. இப்பயும் போய்கொண்டிருக்கு. என்ன நிகழ்ச்சியில்? ராகசங்கம் நிகழ்ச்சி. அது என்ன நேரம் போகுது நீங்கள் மக்களுக்கு கூட சொல்லலாம்? ஆமாம், வியாழக்கிழமைகளில் இரவு 7:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ராகசங்கம். அதில் தான் எங்களுடைய ஈழத்து பாடல்கள், அதாவது எல்லோருடைய நாட்டினம், எங்களோட முத்தழகு சார், அப்படி எல்லாருடைய பாடல்களும் அதில் என்னுடைய பாடல்களும் கலந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 7:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி அதில் போய்கொண்டிருக்கு. அப்போ பாருங்கள், இப்போ ஒரு இலங்கை வானொலி இதற்கு சந்தர்ப்பம் அளிக்கிறாங்க, ஆனால் தனியார் வானொலிகளில் அந்த சந்தர்ப்பம் வழங்க முடியாது அவங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட பாட்டை போட்டால் இன்னொருத்தர் கேட்குறாங்க என்னுடைய பாட்டை போடலை. அது அவங்க சொல்கிற காரணம். இந்த காரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க? இல்லை, அந்த காரணம் அது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். அதை நாங்கள் சமரீதியாக பங்கிட்டு போடலாம். அது இப்போ ஒரே நாள் என்னுடைய பாடல்கள் ஒளிபரப்பப்பட மாட்டாது. இன்று ஒளிபரப்பட்டால் நானே ஒரு 3-4 முறை தான் நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா மற்றவர்களை பாடல்களும் அதில் ஒளிபரப்பப்பட. அதாவது இலங்கை பாடகர்கள் எல்லோருடைய பாடல்களும் போகுது, ஆனால் இலங்கை பாடல்கள் அது தென்னிந்திய பாடல்கள் கிடையாது. இல்லை, ஈழத்து பாடல்கள் என்று தான் போடும். ஈழத்து பாடல்கள் எம்மவர்களின் பாடல்கள் என்று தான் அதில் ஒளிபரப்பப்படுகிறது. அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆமாம், உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா இப்போ நாங்கள் பணம் இருக்குதோ இல்லையோ, ஒருத்தர் ஒரு பாட்டை தயாரிச்சிட்டார், அந்த பாட்டுக்கு பணம் கொடுத்து தானே மெட்டெல்லாம் அமைக்கணும். அவர் இது மியூசிக் பண்ண முடியாது, எல்லாம் மெட்டெல்லாம் அமைச்சு பாடலை ரெடி பண்ணிட்டார். ஆனால் அந்த பாடலை எங்கே கொண்டு போய் ஒளிபரப்பு?
அதுதான் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒளிபரப்புனா போதும். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இல்லை யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒளிபரப்புனா போதும் அப்படி நினைக்கிறார்கள். அது எல்லாரோடையும் எல்லாருக்கும் போய் சேரும், அதாவது வியூவர்ஸ் கிடைக்கும், எல்லாரும் பார்த்து ரசிப்பார்கள் என்று. ஆனால் அது படைப்பாக அதை நாங்கள் எடுக்க முடியாது. படைப்புன்னு சொன்னால் அது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லை. படைப்புன்னு சொன்னால் இப்படி நாங்கள் எங்களோட இப்படி ஒளிபரப்பு கூட்ட தாபனம். அதாவது நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்த பாடகி அருணா அவர்களை சொல்ல வாரீங்க, என்ன அப்படின்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரம் வந்து நிச்சயமாக எதன் மூலமாக கிடைக்கின்றது என்றால் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே அது ஒளிபரப்பினால் மட்டுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் அது பெருமை. எங்களை நாட்டில் எமது மண்ணுக்கு எமது நாட்டுக்கு நாங்கள் செய்த ஒரு பணியாக அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயங்கள் அது. அதாவது இலங்கை பாடகர்கள், இலங்கை கலைஞர்களுடைய பாடல்களை ஒளிபரப்புவது. அடுத்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு தான் இந்த மேடை இசை நிகழ்ச்சிகள், அதாவது பரந்த இசை நிகழ்ச்சிகளை பாடி இருக்கிறீங்களா? பெரிய அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சாதாரண நிகழ்ச்சிகள், பிறந்த நாள், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்கள், அதாவது இசைக்குழுக்களோடு சேர்ந்து பாடியிருக்கிறேன். மதுர கீதங்கள் நான் சொன்னது போல் SLBCயில் தொடர்ந்து பாடினேன். மதுர கீதங்கள், இசை தென்றல் அப்படியான நிகழ்ச்சிகளில். அதைவிட கடந்த காலங்களில் கடந்த 2 வருடங்களுக்கு முதல் சங்கவி சுரேஷ் பிலிம்ஸால் ஒரு தொடர்ந்து வாழும்போது வாழ்த்துவோம் என்று ஒவ்வொரு மாதத்திலும் அந்த நிகழ்ச்சி செய்து வந்தார்கள். அது இப்போது இல்லை. அந்த நிகழ்ச்சி நான் தொடர்ந்து எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதுதான் இப்போ ஒரு தரப்பினர் வந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை செய்து கொண்டு வரும்போது திடீரென்று அந்த நிகழ்ச்சி தடைப்படுவதற்கான காரணமும் பணம் தான். ஆமாம், அதற்கான சரியான ஸ்பான்சர்கள், அனுசரணையாளர்கள் எதற்கு எமது மக்களுக்கு பொறுத்தளவில் எதற்கு செலவழிக்க வேண்டும், எதற்கு செய்யக்கூடாதுன்றது தெரியவில்லை. இப்போ ஒரு சாதாரண தேவையில்லாததுகளுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, லட்சக்கணக்கில் செய்வார்கள். ஆனால் தேவையானதுகளுக்கு உண்மையில் சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அதை சொல்லத்தான் வேணும், சொல்ல முடியாமல் இருக்க. யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் எத்தனையோ, இப்போ நான் ஒரு அண்மையில் கூட ஒருத்தரிடம் நான் கேட்டேன், வாய் திறந்து கேட்டேன். ஒரு நண்பர் கூட இந்தியாவிலிருந்து பாடகர்களை கொண்டு அவர் செய்தார். அவருக்கு எத்தனையோ கோடி ரூபாய் செலவழிந்ததாம். இவருக்கு ஒரு அப்படி என்று. இப்போ நான் சொன்னேன், எனக்கும் ஒரு பாடல்கள் நாங்கள் வந்து பாடுறதுக்கு தருகிறேன் சொல்லிவிட்டு கடைசியில் அவர் சொன்னார், இங்கே உள்ளாக்களை எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறார்கள் என்று. அது அவர்கள் சொல்லவில்லை, இந்தியாவிலிருந்து வந்தவங்களுக்கு அப்படி சொல்ல அனுசரணையாளர்கள் சொல்லியிருக்கிறார். இலங்கையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க அவர்களை கூப்பிட்டு தான் செய்ய வேணும். அதுதான் அவர்களுக்கு பெருமையாமா. அதாவது வெளிநாட்டு பாடகர்கள் வந்தால்தான், இந்தியாவிலிருந்து பாடகர்கள் வந்தால் தான் அவர்களுக்கு பெருமை. இங்கே இருந்த ஒரு பாடகியோ பாடகர்களை கூப்பிட்டு பாடுதல் அவர்களுக்கு அதில் எதுவும் பெருமை இல்லை. அனுசரணையாளர்கள் என்ற போர்வையில் உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். உங்களுடைய கடையோ உங்களுடைய வியாபார ஸ்தாபனமோ இருக்குது இலங்கையில். உங்களோட கடைக்கு வந்து பொருள் வாங்குறது இலங்கையர்கள். உங்களை நீங்களும் உங்களோட குடும்பமும் அந்த பொருள் வாங்குறபடியால் வர்ற லாபத்தில் தான் சாப்பிட்றீங்க. ஆனால் இலங்கை கலைஞர்களை நீங்கள் இப்படி ஓரம் கட்டுவது, அல்லது இலங்கை கலைஞர்களை சேர்த்து கொள்ள வேண்டாம்னு சொல்வது எவ்வளோ பெரிய ஒரு இல்லை, அது நடந்தது உண்மை. அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது நான் காதால் எனக்கு கிடைத்த பதில். அதுக்கு பிறகு நான் அதுக்கு பிறகு பதில், அதாவது அப்படி இலங்கை கலைஞர்களை அந்த நிகழ்ச்சிக்குள் உள்ளடக்கினால் அந்த நிகழ்ச்சியின் தரம் குறைந்து விடும். அப்ப அந்த டிக்கெட் ஷோ அது. அப்ப அந்த டிக்கெட் வாங்கி வந்தவங்க, என்னப்பா இவங்க போன முறை இலங்கை கலைஞர்களை இந்தியா கலைஞர்கள் என்று சொல்லி இலங்கை கலைஞர்கள் தானே கூட்டிட்டு வந்தாங்க என்று சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த முறை அவருக்கு டிக்கெட் விற்க முடியாம போயிடும். இதுதான் நடக்குது. இதுதான் இந்த ஒரு மிக மோசமான ஒரு தள்ளுப்பட்ட நிலை, ஒரு மிக மோசமான ஒரு நிலை. இதெல்லாம் இல்லாமல் போகணும். சொல்லுங்க. அது மட்டுமன்றி நான் எங்களுடைய நாட்டு மியூசிக் சம்பந்த டைரக்டர் குழு வைத்திருக்கிற மியூசிக், அதாவது இசை குழு வைத்திருப்பவர்கள் கூட உண்மையில் சொல்ல போனால் அவர்களும் கூட எப்பயா வெளியிலிருந்து ஒரு பாடகியோ பாடகோட கொஞ்சம் ஒரு பிரபலமானவர்களை கொண்டு வந்து செய்யணுமென்ற ஆர்வம் தான் அவர்கள் இருக்க தவிர, நம் நாட்டு பாடல்களை வைத்து நாங்கள் நிகழ்ச்சி ஒன்று செய்யலாம், அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் முன்னோக்கி போகலாம் என்ற எண்ணம் குறைவு. அது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது அவங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், அந்த நோக்கத்தோடு இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. இப்போ இங்கே அருணா அவர்களே, இங்கே வந்து நிறைய பாடகர்கள் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர்கள் வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்க நேரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்கிறதுக்கு தான் விருப்பம், ஆனால் மற்றவங்க ஒத்து வராங்க இல்லை, ஒற்றுமை இதை செய்கிறாங்க இல்லை, இல்லாட்டி நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இப்போ ஒரு குரூப் போகிற நேரம் இன்னொரு குரூப் சொல்கிறாங்களோ நாங்கள் வர மாட்டோம், நீங்கள் செய்யுங்க.
அவங்க வந்து நான் வரல. இதைத்தான் பெருமையாக நினைக்கிறார்கள். அதாவது வெளிநாட்டு இந்தியா பாடகர்களை வைத்து பாடினால்தான் அவர்களோட தரம் உயர்கிறது என்று நினைக்கிறார்கள். இதுதான் நாங்கள் அந்த குழுக்களுக்கு கூட, அதாவது மியூசிக் இசை குழுக்களுக்கு இடையில் கூட இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஆமாம். இப்போ நாங்கள் வெளிநாட்டு இந்தியா பாடகர்களை வைத்து பாடினால் நாங்கள் உயர்வில் இருக்கிறோம் அந்த மாதிரி. அப்போ இவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த அவர்களோட பின்னுக்கு போகத்தான் பார்க்குறார்கள். நிச்சயமாக. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.